மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆதார் அட்டையை பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கான 12வது ஆவணமாக இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். ஆதார் அட்டையை தேர்தல் ஆணையம் செய்து வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தினுடைய அதற்கு ஒரு ஆதாரமாக ஏற்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் மீண்டும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பீகாரினுடைய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான மனுக்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது ஆதார் அட்டையை ஏற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை உச்சநீதிமன்றம் உத்தரவாக பிறப்பித்திருந்தும் தேர்தல் ஆணையம் 12வது ஒரு ப்ரூஃப் ஆதாரமாக அந்த ஆதார் அட்டையை ஏற்க மறுப்பதாக மனுதாரர்கள் தரப்பானது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது. அதனை அடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு கடுமையான ஒரு கேள்விகளை இன்று உச்சநீதிமன்றம் முன்வைத்த நிலையில் ஆதார் என்பது பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் போன்று ஆதாரப்பூர்வமான ஆவணம் தானே, அதனை ஏற்பதில் என்ன பிரச்சனை உள்ளது என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் கேள்வியாக தேர்தல் ஆணையத்திற்கு எழுப்பிய நிலையில் அதன் பிறகு 12வது ஆவணமாக சரிபார்ப்பதற்காக இந்த ஒரு ஆதார் அட்டையை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒருவிடம் ஆதார் மட்டுமே இருந்தால் அதனை பெற்றுக்கொண்டு அவர் குறித்த விசாரணை நடத்தி வாக்காளர் சேர்க்க தேர்தல் ஆணையத்திற்கு என்ன பிரச்சனை என்ற ஒரு கேள்வியை மீண்டும் உச்சநீதிமன்றம் இன்று எழுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆதார் அட்டையை அதே சமயம் அடையாள அட்டையாக பெற வேண்டுமே தவிர அதனை குடியுரிமை ஆவணமாக கருத முடியாது என்ற ஒரு உத்தரவையும் கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.